Hi, hello, and welcome back to Game of Thrones, brought to you by Maka Shaka by Family. மாக்கா ஷாக்கா அப்படின்னோடனே சஸ்திகா உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன். கொஞ்சம் புரோட்டீன் இருக்கு, மக்கனா ஃபிளார், ஆலிவ் ஆயில்ல பண்றாங்க, பாம் ஆயில் கிடையாது. அண்ட் நம்ம ராத்திரி ஷூட் வேற பண்றோம். பசிக்குது வேற. ரைட் அப்படி சாப்பிட்டு உனக்கு ஃபர்ஸ்ட் நீ சாப்பிட்டு சரி. அதே மாதிரி ரொம்ப ஹெல்தி. சாப்பிடணும். இல்ல வந்து அப்படியே எனர்ஜி மெயின்டைன் பண்ணலாம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இட்ஸ் நாட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இட்ஸ் மேட் வித் ஆலிவ் ஆயில் அண்ட் இட்ஸ் நாட் ஃப்ரைட், இட்ஸ் ரோஸ்டட். சரி, எனிவே ஷோக்குள்ள போயிடலாம். டபுள் ஹெட்டர், ரன் இல்ல, ரன்ஸ் இல்ல, ரன்ஸ் டே இன்னைக்கு ஐபிஎல்ல. ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருந்தது ஆக்சுவலி ஒரு போலரோட தரப்புல இருந்து பாக்குறதுக்கு. எனக்கு நிறைய பேர் மெசேஜ் அமிச்சாங்க சஸ்திகா. என்ன தெரியுமா அமிச்சாங்க? ஓகே, கிரவுண்ட் எல்லாம் நல்லா குட்டியா இருக்கு, விக்கெட் எல்லாம் பிளாட்டா இருக்கு, ஆனா போலிங் நல்லா போட தேவையில்ல, ரொம்ப சுமாரா போடுறாங்களே நிறைய பால்ஸ் கேட்டு ஒருத்தர் மெசேஜ் அமிச்சாங்க. ஐ டோன்ட் டிஸ்அக்ரி. 2 ஓவர் பிக் பண்றேன் சஸ்திகா. ஷுவர் எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா 260 பிளே 260 இந்த ஃபர்ஸ்ட் கேம். கேஎல் ராகுல் 150, பிரப்சிம்ரன் சிங், பிரியான்சாரியா, ஸ்ரேயஸ் ஐயர் எல்லாரும் வரப்போற ரன் அடிச்சாங்க, பொழந்துட்டாங்கன்னு சொல்ல போறாங்க. பட் ஐ எம் கோனா பிக் 2 overs டு எக்ஸ்பிளைன் வாட் வென்ட் ரைட் ஃப்ரம் அ ஒன் bowler அண்ட் வாட் வென்ட் ராங் ஃப்ரம் அனதர் bowler. அதாவது என்ன ஆகுனா சஸ்திகா, சம்டைம்ஸ் நீ அடி வாங்கும் போது இல்ல, என்னோட ஒரே சப்மிஷன் என்னன்னா T20ல அடி உழுறது உறுதி. ஆனா 4 bowler இப்ப என்ன ஆகுதுன்னா 4 bowlerல 5 bowlerம் சேர்ந்து நான் 4 ஓவர்ல 30ல இருந்து 35 தான் கொடுக்கணும்னு நினைச்சாங்கன்னா ஐ டோன்ட் திங்க் தட் டீம் இஸ் கோயிங் டு பி ஈஸிலி பீட்டபிள். பட் என்ன நடக்குதுன்னா எல்லா டீம்லயுமே அந்த 5 bowlerல 3 bowler இல்ல 4 bowler இன்னைக்கு நான் 4 விக்கெட் எடுக்கணும், 3 விக்கெட் எடுக்கணும்னு வராங்க. அண்ட் என்னைக்கு புரியும்னு எனக்கு தெரியல. அபார்ட் ஃப்ரம் த ஃபேக்ட் பால் திரும்பினாலோ இல்ல பால் சீம் ஆனாலோ ஸ்விங் ஆனாலோ டிஃபென்சிவ் கன்ஸ்ட்ரக்டிவ் போலிங் மட்டுமே தான் விக்கெட் கொடுக்கும். இன்னைக்கும் டெல்லி கேபிட்டல்ஸ் போடும்போது நட்ராஜனோட ஓவர் பின்னாடி ஒரு நல்ல ஓவருக்கு அப்புறமா குல்தீப் போடும்போதுதான் விக்கெட் டேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸே வந்தது. ஷுவர் கருண் நாயர் கேட்ச் விட்டா 2 கேட்ச், எல்லாரும் அதை பிளேம் பண்ண போறாங்க. பட் என்னோட பாயிண்ட் என்னன்னா நட்ராஜன் பாரு ஹெமரேஜ், அதாவது ஹெமரேஜிங் ரன்ஸ் நீ சொல்லலாம். முகேஷ் போட்டா அடி, யார் போலிங் போட்டாலும் வச்சு உரிச்சிட்டாங்க. 2 ஓவர்ல 46, 3.25 ஓவர்ல 70 வச்சு உரிச்சிட்டாங்க. அப்புறமா நட்ராஜன் வந்தாரு. நான் நட்ராஜன் வந்து இப்பவும் சொல்றேன், பெரிய பவுலர் அப்படிலாம் நான் சொல்லல, ரொம்ப சிம்பிள். யார்கர் ஸ்லோவர் பவுன்சர், யார்கர் ஸ்லோவர் பவுன்சர், முடிஞ்சா ஸ்லோவர் பால். 9 ரன்னோ 8 ரன்னோ 4 ஓவருக்கு 75க்கு அப்புறமா. மை பாயிண்ட் இஸ் அதோட ஸ்டார்க் கான்ட்ராஸ்ட். RR is playing SRH. பிரிஜேஷ் சர்மா ஒரு ஓவர் போட்டார். சி ஃபர்ஸ்ட் இயர் ஆடுறாரு, ஒத்துக்கிறேன். நீங்க அவரை சந்தீப் சர்மாக்கு ஹெடா ஆட வைக்கிறீங்க, பல கேம்ஸ்ல துஷார் தேஷ்பாண்டேக்கு ஹெடா ஆட வைக்கிறீங்க. இஷான் கிஷனுக்கு 4 பால் லெக் சைட்ல போட்டாருன்னு கூட நான் சொல்ல மாட்டேன். லெக் சைட்ல எங்கெங்கயோ கட்டாசினார், புடிச்சு கட்டாசி விட்டாரு டவுன் தி லெக் சைட். சோ அந்த மாதிரி பால்ஸ் போடும்போது 2 விஷயம் நடக்கும். ஒண்ணு வந்து என்னடா எங்கெங்கயோ போடுற அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இன்னொன்னு கேப்டன் எங்கேயோ ஃபீல்ட் வச்சிருப்பான், இதே என்னடா இப்படி கண்ட்ரோல் இல்லாம எங்கேயோ ஸ்ப்ரே பண்ற அப்படின்னு தோணும். ஹி வாஸ் டெஃபினெட்லி இன்டிமிடேட்டட், நான் இல்லைன்னு சொல்லல. பட் நீ கேமுக்கு வரும்போதே நீ முகேஷ் குமாரோ இல்ல பிரிஜேஷ், ஐ நாட் பிரிங்கிங் அப் நேம்ஸ் இன்டு லிஸ்ட், எந்த போலரையுமே நான் எதுவும் சொல்லல. ஜாஃப்ரா ஆர்ச்சர் வச்சு சியரிங் ஹீட் போட்டாரு இன்னைக்கு. அவர் கூட சப்போர்ட் பண்ண ஆள் இல்ல. நாந்திரே பர்கர் எங்கிட்டோ அவரும் வீசினாரு, ஃபாஸ்டா போடுறேன்னு சொல்லி எங்கெங்கயோ வீசினாரு. The point I'm trying to make is மேட்ச்ல அடி விழும். ஒரு பிளான் ஏ, அதாவது நீ நாந்திரே பர்கர் அப்படின்னா வேகமா போடுவேன் மட்டும் போட முடியாது. இல்ல நான் பேஸ் எடுப்பேன்னா ஸ்லோவர் பாலா போடுவேன், இன்டு தி விக்கெட் போட்டு டீப் மிட் விக்கெட்ல கேட்ச் பிடிச்சிடுவேன் மட்டும் வர முடியாது. பேட்ஸ்மேன் T20 கிரிக்கெட்ல ஹேவ் லாட் மோர் பெட்டர் டேஸ் தென் bowlers have. T20 கிரிக்கெட் இஸ் டிசைன்ட் ஃபார் பேட்டர்ஸ். எல்லாருமே சோசியல் மீடியால என்ன சொல்றாங்கன்னா, வேர் இஸ் த கான்டெஸ்ட் பிட்வீன் பேட் அண்ட் பால்? அதுக்கு தான் டெஸ்ட் கிரிக்கெட் இருக்கு. That is why I get really fed up when people come to test cricket and say, நல்லா விக்கெட்டா கொடுங்க, ஏய் ஆடுறா பேட்டிங், அங்க கஷ்டமான விக்கெட்ல நீ பேட்டிங் ஆடுறா. இங்கதான் அந்த பேட் அண்ட் பாலுக்கு பேலன்ஸ் இருக்கு. யூ ஃபைட் இட் அவுட் அகேன்ஸ்ட் த bowlers. T20 கிரிக்கெட் இஸ் டிசைன்ட் ஃபார் பேட்டர்ஸ். இந்தியால சில கிரவுண்ட்ஸ் குட்டியா வைக்கிறதுக்கு அகேன்ஸ்ட் நான் ஒத்துக்கிறேன். அவ ஏற்கனவே கிரவுண்ட் பொட்டி சைஸ், அதுக்கு மேல அதுல பவுண்டரி லோப்ப வரைஞ்சு ஸ்பான்சர் எல்லாம் வச்சுட்டு போட்டா வெத்தலை பொட்டி சைஸ் வந்துருது.
அதுக்கு நான் டெஃபினட்டா அகேன்ஸ்ட் கிரவுண்ட் சைசஸ் பெருசானோ ஒத்துக்கிறேன். நல்ல பால் போட்டா புறா 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 அப்படி வெளில போய் விழும். அதெல்லாம் கொஞ்சம் தப்பு தான். பட் போலர்ஸ் ஷுட் எக்ஸ்பெக்ட் தட் பேட்ஸ்மேன் வில் ஹேவ் அ குட் டே. நீ நல்ல பால் போட்டாலும் அடிப்பான். நீ நல்ல பால திருப்பி போடு. மை பாயிண்ட் இஸ், நீ அடி வாங்காத நல்ல பால ரிப்பீட் பண்ணி அடி வாங்குங்கிறேன். நீ யார்கர் போடுறியா, நீ யார்கர் எக்ஸிக்யூட் பண்ண. இப்ப நான் யார்கர் போடணும்னு நினைச்சா யாராலுமே பின் பாயிண்டா யார்கர் சொருவிடம் சொருக முடியாது. ஸ்பின்னர் நானும் யார்கர் போட பார்ப்பேன், காலை நோக்கி போட பார்ப்பேன். சம்டைம்ஸ் என்ன ஆகும், கால் கீழே ஒயிடு போயிடும். சில சமயம் ஃபுல் டாஸா விழுந்துடும். சோ அதுக்கு என்னன்னா, ஃபுல் டாஸா விழுந்தா அந்த பால பேட்ஸ்மேன் எங்க அடிப்பான், கால் கீழே விழுந்தா எங்க அடிப்பான், கொஞ்சம் கரெக்டா விழுந்தா எந்த இடத்துல கேட்ச் போகும்னு தெரிஞ்சு ஃபீல்டர் வைக்கணும். போலர் கொஞ்சம் பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி, பிளான் டி, பிளான் இ அப்படின்னு ஒரு 4-5 பிளானோட வரணும். அதுக்காக தானே சொல்லி கொடுத்துருக்காங்க ஏல இருந்து Z வரைக்கும். சோ பி ப்ரிப்பேர் டு கெட் ஹிட் பட் போல் குட் பால்ஸ். ஓகே, ஒரு பைட் எடுங்க. ஒரு பைட் எடுங்க. ரொம்ப அதாவது டென்ஷன் ஆயி நீங்க ஒரு 6 நிமிஷமா குமுறிட்டீங்க. I know, I understand from a bowler's point of view. I completely understand as to what you're trying to tell, and I can see it. And not just you, நீங்க மட்டும் இல்ல, I'm sure a lot of them will agree with this particular thing that you're telling. எனக்கு in another thing, I think in the last few days note பண்ணது என்ன அப்படின்னா, why are people getting injured very often? And we've got information that he's okay and he will be discharged soon. But apart from him also, we see a lot of people getting injured. ஃபர்ஸ்ட் வந்து லுங்கிங்கிட்ட பத்தி நானும் விசாரிச்சிட்டேன். அவன் இஸ் ஃபைன், ஆல் குட், ஆல் குட்னு மெசேஜ் எனக்கு கிடைச்சிருச்சு. அதோட எனக்கு சந்தோஷம். ஐம் சோ ஹாப்பி. ஏன்னா யோசிச்சு பாரு, ஏதோ ஒரு வெளிநாட்டுல இருந்து அந்த பிள்ளைங்க வந்து விளையாடுது. அவங்க வீட்டுல என்ன நினைச்சிருப்பாங்க யோசிச்சு பாரு. எங்கேயோ தூரமா ஒரு இடத்துல அடிபட்டு இருக்கு ஒரு பையனுக்கு, ஸ்ட்ரெச்சர்ல தூக்கின்னு போறாங்க. நான் ஆக்சுவலி கிரவுண்ட்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். மேட்ச வந்து போன்ல பாத்துட்டு இருந்தேன். டக்குன்னு அதை பார்த்த உடனே அப்படியே டக்குன்னு எல்லாம் ஸ்தம்பிச்சு போய் நின்னுச்சு. மொத்தமா கிரவுண்டே அப்படியே ஹால்ட்டுக்கு வந்துருச்சு. கிளாட் டு நோ தட் லுங்கி இஸ் ஃபைன். பட் இந்த இன்ஜுரிஸ் சொல்ற வரைக்கும் வைபவ் சூரியவன்ஷிக்கு இன்ஜுரி ஆச்சு ஒன்னு பார்த்தேன். ஐ திங்க் இட் லுக்ஸ் லைக் a small hamstring. எல்லாருக்கும் கையில அடி அதிகமா விழுகுது, கீழ உருண்டு பரண்டுட்டு இருக்காங்க. அது ஓகே, தட் ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, கையில அடிபடுறது ஓகே, உருண்டு பரண்டுட்டு அம்மா பிடிச்சிருச்சு. பட் ஜெனரலி இப்ப இன்டர்நேஷனல் சொல்லக்கூடாது. இப்ப இந்தியன் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டர்ஸ்க்கு அடிபடுறதுக்கு ஒரு ரீசன் இருக்கு சஸ்திகா. ஏன்னா they been on a long season. இன்டர்நேஷனல் கிரிக்கெட் விளையாடுறாங்க, நிறைய கிரிக்கெட் அரௌண்ட் ஆடிட்டே இருக்கிறதுனால இது அவங்களுக்கு லாங் சீசனோட எண்டு. நியாயப்படி பார்த்தோன்னா IPL வந்து ஒரு 15 வருஷம் முன்னாடி இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு பிரேக் பீரியட். இந்த டைம்ல எல்லாரும் வீட்டுல கால் மேல கால் போட்டுன்னு சம்மர்ல இது நகைச்சுவை திங்கள், சூப்பர் ஹிட் வெள்ளி, அதிரடி வியாழன் பார்த்துருந்தாங்க அந்த டைம் இது. ஆனா கால் மேல கால் போடாம IPL விளையாடுறோம் கடைசி 18 வருஷமா 19 வருஷமா. சோ இது பிரேக் எடுக்க வேண்டிய டைம் இந்தியன் கிரிக்கெட்டர்ஸ்க்கு. நிறைய பேர் ஆன் த ரோட் இருக்கிறவங்க இன்ஜுரி ஆகிறதுக்கு அண்டர்ஸ்டாண்டபிள். பட் யங்ஸ்டர்ஸ் சில பேர் இன்ஜுரி ஆகுது இஸ் நாட் குவைட் அண்டர்ஸ்டாண்டபிள். பட் அகைன் வைபவுக்கும் ஆயுஷ் மாத்திரைக்கும் பாரு, அவங்களும் அண்டர் 19 வேர்ல்ட் கப் முடிச்சுட்டு வராங்க. அதுக்கு முன்னாடி ஒரு அண்டர் 19 ஏஷியா கப் ஆடினாங்க, அவங்களுக்கும் லாங் சீசன். சோ அப்படி இருக்கும்போது இன்ஜுரிஸ் வந்து கொஞ்சம் ஓவர்லோட்ல வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் IPL அப்படிதான். ரெண்டாவது ஐபிஎல் ஒரு பீஸ்ட். மிகப்பெரிய கடினமான விஷயம் என்னன்னா, ராத்திரி லேட்டா தூக்கம் வராது 3 மணி வரைக்கும். எழுந்து பிளைட் பிடிப்ப, பிளைட் பிடிச்சு இன்னொரு ஊருக்கு போனோடனே அங்க போய் ஸ்விம்மிங் பண்றியா, ஐஸ் பாத் எடுக்கிறியா, மசாஜ் எடுக்கிறியா, பிசியோ ட்ரீட்மெண்ட் எடுக்கிறியா, கரெக்டா சாப்பிடுறியா, அடுத்த நாள் கரெக்டா படுத்து தூங்குறியா. ஏன்னா தூங்கலன்னா இன்ஜுரி என்ன பண்ணணும், நீ தூங்கலன்னா ஹலோ சார் எக்ஸ்கியூஸ் மீ கேன் ஐ கம் இன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ப்ளீஸ் கம் இன் அப்படின்னு கேட்டு வந்துடும். சில சமயம் கேட்காமலே வந்துடும். So it is quite strange. But தெரியல, I hope Vaibhav is fine. பட் ஆனா இன்னைக்கு ஒண்ணு, நான் RR ஆடினாலே எங்க அப்பா அம்மாவோட உட்காந்து மேட்ச் பார்ப்பேன். ஓகே, எங்க அப்பா வந்து நிறைய முன்னாடி அளவுக்கு மேட்ச் பாக்குறதுல, பையன் ஆடலன்னு உடனே வாடா அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிடுறாரு. ஃப்ரெண்ட்ஸோட கிளம்பி போய் அரட்டை அடிக்கிறாரு, திண்ணையில உட்காந்து பேசிட்டு இருக்காரு. வைபவ் சூரியவன்ஷி ஆடும்போது மட்டும் நானும் எங்க அப்பா அம்மாவோட ரூம்ல போய் உட்காந்து பார்ப்பேன். இன்னைக்கு போய் பார்த்தேன், எங்க அப்பா இல்ல, அவன் அப்படி ஒரு ஷாட் அடிச்சான், ஒரு 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 ரிவர்ஸ் ஸ்வீப் பண்ண அடிச்சான் அந்த ஸ்பின்னரை. அடிச்ச உடனே இல்ல பா 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 அப்படின்னாரு. ஓகே சரி ஓகே, அடுத்த பால் தூக்கி போட்டான், அடிச்சான் பார் 6. அது காத்துல இருக்கும் போது எங்க அப்பா காத்துல பாலோட பறந்துட்டாரு. என்னடா அந்த பையன் என்னமா ஆடுறான்டா இவன். எங்க வீட்ல வந்து டெல்லிங் என்ன கியூட், I'm like அம்மா, everybody saying this. chubby cheeks dimple chin எல்லாம் வந்து பாடிக்கிட்டு இருக்காங்க அந்த பிள்ளைய பார்த்து. எக்ஸாக்ட்லி, அவன் 100 அடிச்சுட்டு ஒரு செலிப்ரேஷனுக்கு எல்லாரையும் கைட்டிட்டு இப்படி லவ் பண்ணாங்கல்ல சிம்பிள். எங்க அம்மா ஒண்ணு இல்ல, எங்க அம்மா என்ன பண்ணாங்க தெரியல, டக்குன்னு பாத்துட்டு பாரு அதுக்கு எத்தனோண்டு சப்பியா இருக்கு, ஐயோ அப்படியே புடிச்சு கிள்ளணும்னாங்க. நான் சொன்னேன், அவன் என்ன அடி அடிக்கிறான்,
எல்லாரையும், அதாவது அவன் என்ன பண்றான், ஹேசல்வுட் அடிச்சிட்டான், பேட் கமின்ஸ் அடிச்சிட்டான், பும்ராவ் அடிச்சிட்டான், எல்லாரும் டிக் மார்க் அடிச்சுன்னு இருக்கான். ரீசெண்டா நான் என்ன சொன்னேன், வைபவ் சூரியவன்சி ஆட வைக்கணும் எல்லாம் கேட்கும்போது நான் என்ன சொன்னேன்னா, பிரியான்ஸ் ஆர்யா இருக்கான், பிரப் சிம்ரன் சிங் இருக்கான், இவங்களை பத்தி கம்மியா பேசுறோம், ஏன்னா வைபவ் சூரியவன்சி இஸ் a wonder kid அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு உடனே இன்னும் இவனை நான் கம்மியா எடை போட்டா மாதிரிலாம் கிடையாது. இந்த பையனை கொஞ்சம் கொஞ்சம் எல்லாரும் எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்காங்களே, கொஞ்சம் அவன் நம்மள ஃபாலோ வேற பண்ணுவான், சேனல் வேற பாக்குறான்னு நினைக்கிறேன். அவன் ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடலன்னு பொத்துனாப்புல சொல்லிட்டேன், அடிச்சு காமிச்சிட்டான். நமக்கு அதான் அடிச்சு காமிச்சிருக்கான் ரிவர்ஸ் ஸ்வீப். இந்தாங்கோ அப்படின்னு அடிச்சு காமிச்சான் ரிவர்ஸ் ஸ்வீப். என்ன பண்ண மாட்டானே தெரியல. இது வந்து ரொம்ப ரொம்ப டூ மச்சா போகுது. எல்லாரும் சொன்னாங்க, நான் கிரிக்கெட் விளையாடும் போதுலாம் சச்சின் டெண்டுல்கர் சின்ன வயசுல 14 வயசுல என்கிட்ட ராமன் சொன்னார் ஒரு வாட்டி, 14 இயர்ஸ்ல பார்த்தேன்டா, அப்பவே தெரியும் அப்படின்னாரு. அந்த மாதிரி நம்மளும் சொல்லிக்கலாம், 15 இயர்ஸ்ல பார்த்தேன், 15 இயர்ஸ்ல பார்த்தேன். ரஷீத் கான 14 வயசுலயே போட்டு பிறந்தான், அப்பவே தெரியும் சொல்லிக்கலாம். அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவோம். பட் ஐ டோன்ட் நோ, நீங்க ஒரு there was a dugout chat, நீங்க பாத்தீங்களான்னு தெரியல. சங்கா அண்ட் முத்தையா முரளிதரனை வச்சு there was a dugout chat with the English interview panel. So அவங்க வந்து கேட்டிருந்தாங்க முரளிதரன்ட்ட, how will you bowl அப்படின்னு, thank God I'm not bowling anymore அப்படின்ட்டாரு. He just immediately said that. தன்னடக்கமா இருக்கலாம், பட் அவர் சொன்னதுலயே வந்து it showed 1000 சொச்சம் 2000 விக்கெட் எடுத்துட்டு தன்னடக்கமா பேசுறாராம். அதுக்கு சங்கக்காரா கிண்டல் பண்ணாரு பாத்தியா, அவர் ஸ்லிப் ஷாட்ல கல்லி வச்சு வந்து தூக்குவாரு அப்படின்னு அவர் இப்படி பார்த்தாரு. நானும் அதை பார்த்தேன். இட் வாஸ் a very nice banter. And also அந்த இடத்துல வந்து கேட்டாங்க, வைபவ் சூரியவன்ஷிட்ட என்ன சொல்றீங்க, நாங்க எதுவுமே சொல்றது இல்ல, போய் நீ பாட்டு ஏதாச்சும் ஆடுறா தம்பி அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. And I think he is doing justice. வேற லெவல் பிளேயர். கேஎல் ராகுலுக்கும் கொஞ்சம் நம்ம பெரிய பாராட்டு கொடுக்கணும். ஏன்னா நீ ஒரு யங்ஸ்டரா T20 ஃபார்மேட்லயே வளர்ந்து வருது ஒண்ணு. பட் அதுக்காக 2018ல கேஎல் ராகுல் பயங்கரமா ஆனான். நான் ஃபர்ஸ்ட் டைம் கிங்ஸ்ல அவனை பார்க்கும்போது செம்ம இன்டென்டோட ஆடுவான். 2018க்கு அப்புறம் இப்ப வந்து திருப்பி வேற ஒரு உருவமா இறங்கி எடுத்து ஆடுறான். கங்கா சந்திரமுகியா மாறின தருணத்தை பார் அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு இறங்கி ஆடுறான். அவனை தயவுசெய்து யாரும் வந்து ஸ்லோ ஆடுறாங்க தயவுசெய்து சொல்லாதீங்க. ஜஸ்ட் டோன்ட் பி அன்ஃபேர் ஆன் ஹிம். எக்ஸலன்ட் நாக். டெல்லியால அதை பண்ண முடியல. டெல்லி again found a way to lose the game. ஆனா ஒரு இம்பார்ட்டன்டான மேட்டர். I kept telling at home, I kept telling, சரி என்ன டெல்லி அப்படின்னா, இல்ல நேத்தே ஆஷ்னா வந்து சொன்னாரு, டெல்லிக்கும் இந்த மேட்ச் பஞ்சாப்க்கும் மேட்ச் என்னன்னா டெல்லி தான் வின் பண்ணணும், பட் டெல்லி will find a way to loseங்கிற மாதிரி தான் விளையாடுவாங்க. அதே மாதிரி இன்னைக்கும் பண்ணி காமிச்சிருக்காங்க. என்ன ஒரு சர்ப்ரைஸாவது நம்மள பண்ணலாம்ல, அப்படி கூட பண்ணலன்னா என்ன அர்த்தம்? அதாகப்பட்டது 9ல் குரு உச்சம் பெற்றவன் செல்போனில் பேட்டரி இல்லாமலும் பேசலாம், செல்போனே இல்லாமலும் பேசலாம்ங்கிற மாதிரி கேஎல் ராகுல் 150 அடிச்சான். பாவம் முடியல, 150 அடிச்சுட்டு டயர்டா டீஹைட்ரேஷன்ல உள்ள போயிட்டான். அதனால என்ன ஆச்சுன்னு பாரு, டெல்லிக்கு ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் கீப்பிங் பண்ணி, பொதுவா கருண் நாயர் இடத்துல நிக்க வேண்டிய ஆள் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் தான். கருண் நாயர் அங்க போய் நின்று 2 கேட்ச் விட்டாரு. கருண் நாயர் மேல நான் ஃபால்ட்டே சொல்ல மாட்டேன். ஒரு சப்ஸ்டியூட்டா வந்து அவ்வளவு பண்றதெல்லாம் அவ்வளவு ஈஸி இல்ல. அண்ட் ஜென்ரலா அவன் வெரி சேஃப் கேச்சர். டொமஸ்டிக் கிரிக்கெட்லாம் செம கேச்சஸ் பிடிச்சு பாத்திருக்கேன். கேச்சஸ் விட்டு நான் பார்த்ததே கிடையாது. டெல்லி ஜெயிக்க கூடாதுன்னு இருக்கு. அதாகப்பட்டது 9ல் குரு உச்சம் பெற்ற ஸ்ரேயஸ் ஐயர் ஜெயிக்கணும்னு இருந்தா யாராலையும் தடுக்க முடியாது. ஒரு பக்கம் கேஎல் ராகுல் பயங்கரமா அடிச்சு டிசி தோல்வி, இன்னொரு பக்கம் வைபவ் சூரியவன்ஷி வேற லெவல்ல விளையாண்டு அவங்களும் வந்து தோல்வி. How does this play in the batter's mind? Both the batters' mind. ஏன்னா அவங்க இப்படி உயிரை கொடுத்து இது பண்றாங்க அப்படிங்கிறப்போ how does it play in the batter's mind? See, I think கேஎல் ராகுல் ரொம்ப வருஷமா கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காரு. அவருக்கு கொஞ்சம் ஹர்ட்ஃபுல்லா இருந்திருக்கும். என்னடா இப்படி ஆடிட்ட மேட்சை தோத்துட்டோமே அப்படின்னு ஒரு சின்ன ஹர்ட்ஃபுல்லா இருக்கும். பட் வைபவ் சூரியவன்ஷிக்கு ரொம்ப ஹர்ட் ஆகக்கூடாது. ரொம்ப சின்ன பையன். He's played a spectacular knock. அப்படி இருக்கும்போது I think he should take the positives away from it. ஏன்னா கேஎல் ராகுல் இஸ் ஆல்சோ லீடர். ஞாபகம் வச்சுக்கோ, இஸ் ஆல்சோ லீடர். ஈவன் தோ கேப்டன்சி டைட்டில் இல்லைனாலும் அவன் ஒரு லீடர். அண்ட் அவன் எனக்கு ஜென்ரலாவே தெரியும், ரொம்ப ஃபீல் பண்ணுவான். ஆனா கொஞ்சம் காமான கேரக்டர். வைபவ் சூரியவன்ஷி என்ஜாய் பண்ண வேண்டியதான். எனக்கு தெரிஞ்சு உடம்பு பாத்துக்கோ, அடுத்த கேம் வந்து பொழந்துட்டு போ. இம்பாக்ட் சப்ல தானே வச்சிருந்தீங்க, அவருக்கு ஏதாவது நிகழ் இருந்தா ஏன் ஃபீல்டிங் அமிச்சிங்க? அந்த பையன் பாட்டு ஜாலியா ஆடிட்டு இருந்தான், நல்லா தான் இருந்தது. பட் ஆனா நீ கமெண்ட்ரியில இருக்கும்போது அப்பர் ஒரு செம்ம பாயிண்ட் சொன்னாரு. முத்து வந்து அதான் 100 அடிச்சிட்டாரு, ரெஸ்ட் கொடுங்க அப்படின்னாரு முத்து. உடனே அப்பர் சொன்னாரு, ஏய் சும்மா இருங்க, 15 வயசு தான், அது ஃபீல்டிங் பண்ணட்டும் அப்படின்னாரு. ஃபீல்டிங் பண்ணா பாவம் அடிபட்டுச்சு. ஐ ஹோப் இஸ் ஃபைன். பட் இன்னொரு பக்கம் நம்ம எஸ்ஆர்எச் மறக்கக்கூடாது சஸ்திகா. ஆர்ஆர் ரொம்ப பேடா போட்டாங்க போலிங். ரொம்ப பேட் இல்ல, ரொம்ப பேடா போட்டாங்க. அவ்வளவு பேடா போட்டு எஸ்ஆர்எச் இஷான் கிஷனோட ஃபேபுலஸ் நாக், அபிஷேக் சர்மா அவனோட ஃப்ளூவெண்ட் பெஸ்ட்னு சொல்ல மாட்டேன், பட் அவங்க 8 பாயிண்ட்ல போய் உட்காந்துருக்காங்க சஸ்திகா.
நான் எதிர்பார்க்கல. 3 நான் 3 நினைச்சேன் மேட்சஸ் ஹோம் கேம் வின் பண்ணியாச்சு. அவே கேம வின் பண்ணிட்டாங்க. எனக்கு கங்கா சந்திரமுகியா மாறுறது இந்த இந்த கேம்ல தான் நான் வந்து பார்த்திருக்கேன். ஆக்சுவலி நம்ம வந்து பஞ்சாப் அனுப்பிச்சிட்டோம், ஆர்சிபி அனுப்பிச்சிட்டோம். எஸ்ஆர்எச் அனுப்பிச்சிடலாமா? நம்ம யார் அனுப்புறது? அவங்களே போ அதான் இல்ல சி நம்ம அப்படிதான் சொல்லுவோம். இல்ல என்ன ஆயிடுச்சுன்னா பஞ்சாப் ஆர்சிபி அவனை விட்டுரு. ஓகே. ஓகே. நான் என்ன நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணும்போது மும்பையும் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். ஆனா ஆமா. மும்பை என்ன சொல்லிட்டாங்கன்னா எனக்கு வேண்டாம், நீங்க ஏன் ஃபிக்ஸ் பண்றீங்க, அதெல்லாம் நீங்க ஏன் டிசைட் பண்றீங்க, எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அதனால 3வது 4வது ஸ்பாட் ரெண்டும் ஓபன்ல இருக்கு. இந்த 3வது 4வது ஸ்பாட்டுக்கு இப்போதைக்கு அச்சுக்கப்பட்ட டீம் யார் தெரியுமா? இப்போதைக்கு நம்ம இப்போ ஒரு 3 டீமை விட்டுறலாம். நம்ம ஒரு 3 டீமை இப்போதைக்கு விடலாம். அது என்னன்னா கேகேஆர், எல்எஸ்ஜி அண்ட் மும்பை. அவங்கள கொஞ்சம் ஒதுக்குப்புறமா இப்போதைக்கு வைக்கலாம். 3, 4, 4ல இருக்காங்க. 3, 4, 4. ஆனா நாளைக்கு சாயந்தரம் இதுல ஏதாவது ஒரு டீம் 5ஓ இல்ல 6க்கோ வருவான். அவனும் சொல்லுவான் நானும் வரேன் அப்படின்னு அவனும் கேட்பான். சோ இந்த 2 பொசிஷனுக்கு உனக்கு மிச்சம் இருக்கிற 5 டீம் போட்டி போடுது. எஸ்ஆர்எச், சிஎஸ்கே, குஜராத், ஜிடி, ஜிடி. ஜிடிலாம் இல்ல, ஜிடியும் அதான் குஜராத்தும் குஜராத் தான் ஒண்ணுதாங்க. சொல்லிட்டேன். குஜராத் தான் சொல்லிட்டேன். ஜிடி, எஸ்ஆர்எச், சென்னை, டெல்லி கேபிட்டல்ஸ், அப்புறம் இன்னும் ஒரு டீம் ஆர்ஆர் போய் டீசென்டான பொசிஷன்ல உட்காந்துருக்கான். ஆனாலும் போட்டி போடதான் போறான் இந்த காம்படிஷனுக்கு. நாளைக்கு சாயந்தரம் எவன் ஜெயிக்கிறானோ அந்த அந்த எல்எஸ்ஜி கேகேஆர் கேம் அவனும் சொல்லுவான் நானும் பார்ட்டிக்கு வரேன்னு. சொல்லுவான் டெஃபினட்டா. ஏன்னா எல்எஸ்ஜி ஜெயிச்சா அவனும் 6க்கு போவான், கேகேஆர் ஜெயிச்சா அவனும் 5க்கு போவான். நானும் வரேன் சார் அப்படின்னு கேட்பான். அவனும் பர்மிஷன் கேட்பான். அதனால நாளையோட 2 கேம்ஸும் பாயிண்ட்ஸ் டேபிள்ல இன்னொரு திருப்பத்தை காட்ட போகுது. ஐ வாண்ட் பி சர்ப்ரைஸ்ட் அட் தி எண்ட் ஆஃப் இட். இன்னும் 2 டீம் ஜம்ப் இன் பண்ணி நாங்களும் வரோம் சார்ன்னு சொன்னா இது வந்து ஆஸ் யூசுவல் ஐபிஎல் இஸ் ஐபிஎல் நான் சொல்லிட்டேன். ஆனா ஒரே இந்த விஷயத்தோட இன்னைக்கு எஸ்ஆர்எச் ஜெயிச்சது மூலமா எஸ்ஆர்எச் என்ன சொல்றான், நான் வேணா அந்த 3வது ஸ்பாட் எடுத்துக்கவா, ஆர்ஆர் நீ கொஞ்சம் ஒதுங்கு அப்படின்னு கேட்கறான். நான் எடுத்துக்கிறேன் அந்த ஸ்பாட்டை, நீ கொஞ்சம் ஒதுங்குன்னு இருக்கான் எஸ்ஆர்எச் இன்னைக்கு ஆர்ஆர். அதனால எஸ்ஆர்எச் இன்னும் ஒரு கேம் ஜெயிச்சான்னா இந்த கான்பிடன்ஸோட இன்னைக்கு ஆர்ஆர் 250 260 அடிச்சிருக்கணும் சஸ்திகா. அடிக்காம போய் எஸ்ஆர்எச் டெத்ல செம்மையா போட்டு சேஸ் பண்ணிட்டான். சோ டோர்னமெண்ட் ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு. எஸ்ஆர்எச் எதிர்பார்த்தது அடுத்த கேம் யார் கூட தெரியுமா? சொல்லு. பஞ்சாபோட. அப்படிலாம் நீ ஒன்னும் கெஸ் பண்ணாத. பஞ்சாப் எங்கேயோ ஒரு இடத்துல அடி வாங்கணும்ல. பஞ்சாப் தான் is the only team that has lost. Exactly. ஆனா யோசிச்சு பாரு, பஞ்சாப் யாரோட அந்த கேம் ரெயின் வாஷ் அவுட் பாரு. கேகேஆரோட. என்னது? அப்ப கேகேஆர் தானே லக்கி. அப்ப கேகேஆருக்கு ஏதோ எழுதிருக்காங்க கேகேஆருக்கு கடவுள் ஏதோ எழுதிருக்காரு. But anyways, yes, நம்ம நாளைக்கு கேம் பத்தி பேசலாம். These 2 games, yes, run festa இருந்துச்சு. I'm sure everybody enjoyed. But நாளைக்கு கேம், the day game is CSK versus GT and the evening game is LSG versus KKR. LSG versus KKR நீங்க சொன்ன மாதிரி whoever wins அவங்களும் வந்து தான் நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிருவாங்க. அந்த கேம்ல just ஒரு quick prediction, who do you think will win the battle? LSG and KKR. LSG and KKR நான் KKR போறேன். அப்படியா? ஓகே. ஏன்னா எழுதிருக்கு சுனில் நாராயண் நல்லா போட்டுட்டு இருக்காரு. ஒரு பிரேக்ல இருந்து வராங்க. எல்எஸ்ஜி ஜெயிக்க வேண்டிய ஒரு 160 சேஸ விட்டாங்க போன மேட்ச். வருண் சக்கரவர்த்தியும் டீசன்ட் ஃபார்ம்ல வந்துட்டாரு. வித் ஆல் தட் வைபவ் ஒரு நியூ பால்ல போட்டுருவாரு. கேமரூன் கிரீன் ஹைட் இருக்கு. அந்த விக்கெட்ல கொஞ்சம் ஸ்பஞ்சி பவுன்ஸ் கிடைக்கும். எல்எஸ்ஜி என்ன காம்பினேஷன் ஆட போறாங்களே தெரியல. பேனிக்ல நிறைய சேஞ்சஸ் பண்ணுவாங்களோன்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. சோ ஐ அம் கோயிங் வித் கேகேஆர். ஆனா இன்னொரு கேம் இருக்கு பாரு, சென்னை சூப்பர் கிங்ஸ் அண்ட் குஜராத் டைட்டன்ஸ். சேப் பாயிண்ட்ஸ் ஒரு சேபாக் ரெண்டு பேருமே வந்திருக்காங்க. அகமதாபாத் டீம் அடிச்சு 8 பாயிண்டோட போவாங்களா? எக்ஸாக்ட்லி. சே பாயிண்டோட சென்னை எக்ஸ்பிரஸ் பெங்களூர்ல இருந்து புடிச்சு அகமதாபாத் டீம் குஜராத்ல வந்திருக்காங்க. சே பாயிண்ட்ல அவனும் வந்திருக்கான். சிஎஸ்கே சே பாயிண்ட்ல எங்க வந்திருக்கான், அவங்க வந்து வின் பண்ணாங்க. சே பாயிண்ட் மும்பைல இருந்து வந்திருக்கான். ஓகே, மும்பைல இருந்து அவன் வந்திருக்கான். ஓகே, இதுல இன்னொரு பியூட்டினா சேயா நம்பர் பிச்சில் ஆட போறான். சேயா நம்பர்ல பிச்சில் ஆடி 4ஆம் பாயிண்ட் கிடைச்ச கேகேஆரோட ஆடின அதே விக்கெட்ல ஆட போறான். 6 படையப்ப #6TL. சி சென்னை ரொம்ப நல்லா விளையாடுறாங்க. தே பிளேயிங் வெரி வெரி குட் கிரிக்கெட். பட் இதுல என்ன எனக்கு ஒரு சின்ன வருத்தம் தான்பா அப்படின்னு சொல்ற மாதிரி எனக்கு என்னன்னா, இந்த சேயா நம்பர் பிச்சை வந்து மும்பை இந்தியன்ஸோட கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு. ஏன்னா எந்த டீம்லயுமே இல்ல இந்த ஸ்பின் குவாலிட்டி.
நீங்க ஞாபகம் வச்சுக்கோ கேகேஆரோட என்ன ஆச்சுன்னு. பால் உள்ளங்கால் அடிச்சது அகில் ஹுசைனுக்கும் திரும்பிது. இது வரைக்கும் அகில் ஹுசைன் ஆடின எல்லா மேட்ச்லயுமே பால் திரும்பி இருக்கு. சோ இந்த மேட்ச்லயும் அகில் ஹுசைனோட ஸ்டார்ட் பண்ணியே ஆகணும். இந்த இம்பாக்ட் வேலைக்கெல்லாம் டோன்ட் லீவ் இட் டு இம்பாக்ட். ஜேமி ஓட்டன் இந்த பிச்சில் எப்படி செட் ஆவார்னு எனக்கு தெரியல. பட் ஐ மீன் ஹி இஸ் டூயிங் a fabulous job. ஜேமி ஓட்டன் ஒரு அப்கிரேட் கொடுத்திருக்காரு. ஆல் பேங்கபிள் ஆல்ரவுண்டரா வந்திருக்காரு இந்த வருஷத்துக்கு. பட் என்னோட பிரச்சனை என்னன்னா இந்த பிச்சில் ஒருவேளை சுப்மன் கில்லும் சாய் சுதர்ஷனும் நல்லா விளையாட்டாங்க அப்படின்னா, இஃப் வாஷிங்டன் சுந்தர் கேன் ஸ்டெப் இன் அண்ட் பிச் இன் வித் பேட், அவங்க கிட்ட 3 ஸ்பின்னர் இருக்காங்க சஸ்திகா. ரஷீத் கான், வாஷிங்டன் அண்ட் மானவ் சுதார். ஓகே, அந்த 6 நம்பர் பிச்சில் 3 ஸ்பின்னர் வில் ரியலி கம் இன் டு த கேம். இஃப் சுப்மன் கில் டிசைட்ஸ் டு யூஸ் வாஷிங்டன் சுந்தர், ரைட் ஹேண்டர் இருந்தாலும் நான் வாஷியை யூஸ் பண்றேன்னு யூஸ் பண்ணாங்கன்னா, ஜிடி ஹேவ் அ ஸ்லைட்லி பெட்டர் சான்ஸ் இன் திஸ் பர்டிகுலர் கான்டெஸ்ட். என்னோட வியூ. நாங்க ஆர்ஆர் விளையாடும் போது ஒரு டே கேம் விளையாடணும். பட் ஐ டோன்ட் திங்க் இட் வாஸ் ஆன் திஸ் பிச். கொஞ்சம் ஸ்லோவா இருந்தது. நாங்க ஆடி ஃபுல்லா எஃபர்ட் போட்டு ஒரு 137 அடிச்சு தோத்துட்டோம். கடைசி வரைக்கும் கேம் இழுத்துன்னு போச்சு, தோத்துட்டோம். It might get slightly better. It might get slightly better in the second half, but that doesn't count for anything. The toss, they should bat first. அது நீங்க யூசுவலா டே கேம்ல இத தான் வந்து சொல்லுவீங்க. And tomorrow, because it's a day game, should they go with the same strategy? நல்லா பேட் ஃபர்ஸ்ட், நல்லா பெரிய ஸ்கோரா போட்டு அதுக்கப்புறம் ஸ்பின்ல சோக் பண்ணிரணுமா? என்னன்னா இந்த கேம் பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஃபர்ஸ்டா bowling ஃபர்ஸ்டாங்கிறது பெரிய ப்ராப்ளம் எல்லாம் கிடையவே கிடையாது. நீ என்ன பண்ணாலும் நல்லா பண்ணு. பட் சிஎஸ்கேக்கு இட் ரியலி ஒர்க்ஸ் இஃப் தே பேட் ஃபர்ஸ்ட். நான் ஏன் சொல்றேன்னா, இந்த விக்கெட்ல நீ கொஞ்சம் மேல தூக்கி போட்டாலும் 6 அடிக்கிறது அவ்வளவு ஈஸியா இல்ல. பாட்டம்ல பட்டுச்சு ஃபுல்லா கேகேஆர் மேட்ச்ல. 6 எல்லாம் கிளியரே ஆகல. சோ ரஷீத் கான் மாதிரி ஒரு பவுலர் 2-3 கேம் கஷ்டப்பட்டு இருக்காரு. அவருக்கு இது ஒரு வரப்பிரசாதம். மானவ் சுதார் சூப்பரா போட்டிருக்காரு. வாஷிங்டன் சுந்தர் எப்படியாவது கேம்குள்ள கில்ல சீக்கிரமா எடுத்துன்னு வரணும். இது எடுத்துன்னு வந்தா குஜராத்துக்கு நல்ல சான்ஸ். அப்கோர்ஸ் போலிங் போட்டுலாம், ரன் அடிக்கிறது யாரு ஜிடிக்கு? சாய் சுதர்ஷனும் கில்லும் தான் அடிக்கணும். அவங்களால ஸ்லோயிஷ் சர்ஃபேஸ்ல அடிக்க முடியுமா? ஏன்னா மறக்காத ஒரே ஃபிங்கர் ஸ்பின்னர் தான் வச்சிருக்காங்க சிஎஸ்கே, அகில் ஹுசைன். அவனை தாண்டிட்டாங்கன்னா அந்த பிச்சில் நூர் அகமதோட இன்அக்யூரசியை ஹேண்டில் பண்ணலாம். அண்ட் நூர் அகமத் மறக்காத குஜராத் டைட்டன்ஸ்க்கு முன்னாடி ஆடி இருக்கான். தே நோ ஹவு டு ஹேண்டில் இம். With that in mind, I feel GT have a slightly better chance if they play correctly. ஏன்னா போன கேம் ரொம்ப பேடா இது பண்ணிட்டாங்க. ரொம்ப பேடா. போன கேம்ல நீங்க சொல்லிட்டீங்கல்ல, how can you think they will win? At what point did you think that they will win ன்னு வேற நீங்க என்ன கேட்டீங்களா? அத நான் உங்ககிட்ட சொன்னேன். அதே மாதிரி இந்த மேட்ச் சொல்றேன், நீ இந்த மேட்ச் கொஞ்சம் ஹோப் வெச்சுக்கலாம். ஓகே, நான் அந்த ஹோப் வெச்சுக்கிறேன். பட் உங்களோட ஃபேவரட்ஸ் அப்ப GT தானா going ahead with this game? 52-48 to GT. Oh, okay. And because you told me about Akeal Hosein விளையாண்ட எல்லா கேம்ஸுமே CSK win பண்ணிருக்காங்க. And now that both Noor and Akeal, they are going in tandem. You always say no, you'll have to come as a pair and do the trick அப்படிங்கிறதுனால probably both of them will be the factor for CSK tomorrow. Have to be, but சென்னைக்கு வந்து போன மேட்ச் முகேஷ் சௌத்ரி நல்லா போட்டிருக்காரு. So they can try and use முகேஷ் சௌத்ரி with a new ball. எப்பவுமே டே கேம்ல என்ன தெரியுமா ஆகும் சஸ்திகா? பால் பெருசா அந்த அகில் ஹுசைன் ஆம் பால் போடுவாரு. அவரோட பால் உள்ள வரும். அந்த பால் டே கேம்ல பெருசா ஸ்விங் ஆகுமான்னு எனக்கு தெரியல. ஹவு லேட் வில் இட் கோ? ஐம் நாட் டூ ஷுவர். சோ அகில் ஹுசைன் ஒரு ஓவர் போட்டு பார்க்கலாம். எதுவும் பெருசா ஆகலைன்னா மிடில் ஓவர்ஸ்க்கு வச்சுக்கலாம். ஏன்னா பால் ஸ்க்ரஃப் அப் ஆயிடும். டே கேம்ல அவுட் ஃபீல்ட்ல மாய்ஸ்சர் இருக்காது. நீ த்ரோ அடிச்சனா பால் ஸ்க்ரஃப் அப் ஆகும். அதுல பால் விக்கெட்ல ஹோல்ட் ஆகும். ரொம்ப திரும்பலைன்னா கூட there will be a stop. சோ நூரியும் அகில் ஹுசைனையும் நீ 7 ஓவர்ஸ் ஸ்டாண்டப்ல 6 ஓவர்ஸ் போடலாம். அதுக்கு அவரை ஹோல்ட் பண்ணலாம். ஏன்னா யூ டோன்ட் ஹேவ் another spinning option in the team. அப்படியோட இன்னொரு ஸ்பின்னிங் ஆப்ஷன் வேணா பிரசாந்த் வீரர் 11ல விளையாட வைக்கணும். I was just going to ask, playing 11 என்னவா இருக்கணும்? Should there be changes? டெஃபினட்டா இருக்கணும் சஸ்திகா. எனக்கு தெரிஞ்சு கார்த்திக் சர்மாக்கு பதிலா ஐ பி டெம்ப்டட் டு கோ வித் பிரசாந்த் வீர். பண்ணுவாங்களா? ஐ அம் நாட் டூ ஷுவர். ஏன்னா போன மேட்ச் வின்னிங் காம்பினேஷன். அண்ட் ரெண்டாவது தோனி வேற எதிர்பார்க்கலாமா? இல்ல அவ்வளவுதான். இல்ல உருவில் பட்டேலாம் வரமாட்டாரு. தோத்தாலே பெருசா சேஞ்ச் பண்ணாத டீம். இப்பதான் காம்பினேஷனை புடிச்சிருக்கோன்னே பிளெமிங் வந்து சொல்லியிருக்காரு. மாத்த மாட்டாங்க. தோனி வேற என்ன சொல்லியிருக்காரு பாரு, காம்பினேஷன் நல்லா போகுது, நான் வரலன்னு இருக்காரு. இதுல இருந்து 2 விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒண்ணு என்னன்னா தோனி விளையாடவே போறது இல்லைங்கிற ஒரு ஃபீலிங். ஏன்னா காம்பினேஷன் நல்லா போகுது, நான் வரல அப்படின்னு சொல்றாருன்னா என்ன விஷயம்? இந்த டீம் நான் இல்லாம நல்லா விளையாடுது, நான் வரல அப்படிங்கிறாரு. ஒண்ணு. ரெண்டாவது, அவரை மாதிரி ஒரு பிளேயர்ல ஸ்டேச்சர் இருக்கிறவரு நான் வந்தா டீம் காம்பினேஷன் அடி வாங்கும்னு சொல்லும் போது அவரே
நான் வந்து அந்த டீமுக்குள்ள ஃபிட் இன் ஆகிறதுக்கு ரெடி இல்ல அப்படிங்கிற மாதிரி இண்டிகேஷனை கொடுக்குறாரு. ஐ நோ ஹார்ட் கோர் தோனி ஃபேன்ஸ் இருப்பாங்க, நிறைய நம்ம ஊர்ல ஃபேன்ஸ் வந்து கிரிக்கெட்டை தாண்டி அந்த பர்சனல் அட்டாச்மெண்ட், எமோஷனல் அட்டாச்மெண்ட்ல பார்ப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் வந்து இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும், எப்படி போய் சேரும்னு எனக்கு தெரியாது. பட் ஐ திங்க் as of now they are making the right call. அவர் மேபி லேட்டர் ஆன் டிபெண்டிங் ஆன் how the tournament is going on, மேபி அவர் ஒன்னு ரெண்டு கேம் விளையாடலாம், மேபி அவ்வளவுதான். ஆனா இன்று நடைபெற்ற போட்டிகளில் மாக்கா ஷாக்கா வைப் அப்கிரேட் மொமெண்ட் ஆஃப் த மேட்ச் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? வைப் அப்கிரேட் அதை நீ கேட்கும் போதே ஒரு தனாவட்டா கேட்கிற மாதிரி, சரி பரவாயில்ல நான் ட்ரை பண்றேன். இன்னைக்கு வந்து என்னோட வைப் இல்ல, எனக்கு என்னோட இன்னைக்கு வைப் அப்கிரேட் மொமெண்ட் ஆஃப் த மேட்ச் அப்படின்னு பார்த்தோன்னா, பிரப்சிம்ரன் சிங்கோட அந்த முகேஷ் குமார் ஓவர் இருக்குல்ல, வெரி அப்சல்யூட்லி டுக் ஹிம் டவுன். கடைசி பால் கூட கேட்சுக்கு ட்ரை பண்ணி ஒரு 4 படி, எல்லா பாலும் 4 அடிச்சாரு அந்த ஓவர். அதுதான் அலாங் வித் தட் ஃபர்ஸ்ட் 23 பால்ல 10 6 அடிச்சாங்க பஞ்சாப் கிங்ஸ். அதுதான் வைப் அப்கிரேட் மொமெண்ட் ஆஃப் த மேட்ச் என்ன பொறுத்தவரை. ஓகே, நன்றி நன்றி நன்றி. சரி, அப்போ now are you ready for a rapid fire? ஓ, ரேபிட் ஃபயர் இருக்கா? கேளு கேளும். இன்னைக்கு வந்து ஒரு ரேபிட், வெறும் நீங்க எஸ் ஆர் நோ மட்டும் தான் சொல்லணும். ஓகே, எஸ் ஆர் நோ, வெறும் எஸ் ஆர் நோ, நோ எக்ஸ்பிளனேஷன்ஸ் நீடட். ஓகேவா? யோசிக்கலாம் கூடாது. ரேபிட் ஃபயர்னா கடகடன்னு சொல்லணும். இதெல்லாம் தான் ரூல்ஸ். ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் क्वेश्चन, can we expect a 50 from Ruturaj tomorrow? யோசிக்க கூடாது, I told. எப்படி யோசிக்காம சொல்ல முடியும்? அதுதான் ரேபிட் ஃபயர். எஸ் அப்படினு சொல்லிட்டு போணும். எஸ். Okay. Will GT's top 3 collapse tomorrow? No. Will Rashid Khan's spell be game defining? Yes. அஹமதாபாத் டீம் அடிச்சிட்டு 8 பாயிண்டோட சிஎஸ்கே போவாங்களா? ஸ்டக் ஆயிட்டாரு. புரியலையே. ரேபிட் ஃபயர்னா ரூல்ஸ் தெரியுமா தெரியாதா? நான் டெஸ்ட் மேட்ச் பிளேயர். இந்த क्वेश्चन விட்டுட்டேன். இந்த क्वेश्चन வெல் லெஃப்ட். Very well left. Okay, anyway, fine question. ஆனா that said, Chennai Super Kings are sitting in a very very good position. இங்கேந்து they can really accelerate their fortunes. 2 LSG கேம், 2 GT கேம், 8 points. இந்த கேம் GT அடிச்சாங்கன்னா எனக்கு அகமதாபாத்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேவரட்ஸ். இந்த கேம் அவங்க 6 நம்பர் பிட்ச்ல ஆடாம வேற ஏதாவது பிட்ச்ல ஆடிந்தாங்கன்னா ரன்அவே ஃபேவரட்ஸ்னு சொல்லிருப்பேன். நம்பர் 6 பிட்ச்ல ஆடுறாங்க, அதுதான் என்னோட ஒரே கன்சர்ன். ஓகே, ஃபைன். ஃபைனல் क्वेश्चन, one player who will make an impact tomorrow. ரெண்டு டீம்ல இருந்து ஒரு பிளேயர் சொல்லலாம். One player that will make an impact tomorrow. Each team. Each team. Ruturaj Gaikwad from Chennai Super Kings. Okay. It's a hard one, but I'm going for this. Washington Sundar from Gujarat Titans. I thought you will tell this name, but we'll see. நாளைக்கு வாஷி என்ன பண்றான் அப்படிங்கறத கண்டிப்பா பாப்போம். Anyway, by the way, நான் சொல்லிடுறேன். By the way, நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். நீங்க எல்லாரும் ரிவ்யூ எல்லாம் என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு தெரியும். பாயிண்ட்ஸ் டேபிள் இப்படி ஒரு கலைபரமா இருக்கிறத பத்தி என்ன நினைக்கிறீங்க? சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு 2 GT மேட்ச், 2 LSG மேட்ச், என்ன நடக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ஒரு ஸ்மால் எட்ஜ் கொடுத்துருங்க. நிறைய பேர் வந்துடுறாங்க. போன மேட்ச் நான் மும்பைக்கு எட்ஜ் கொடுத்தேன்னு சொல்லிட்டு, நாங்க ஆண்ட பரம்பரை தெரியுமா, நாங்க ஆண்ட பரம்பரை, ஜெயிக்க மாட்டான்னு சொன்னீங்க மும்பையோட அப்படின்னு. எப்பா, நான் வெறுமனே கேம் கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி ஏதோ ஒரு கெஸ் எடுக்கிறேன். சென்னை தோத்தா நான் என்ன பார்த்து அதை பத்தி சந்தோஷப்படுற ஆளா? எத்தையாவது பேசாதீங்க. இந்த மேட்ச் கூட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, அது வேற நடந்தது. உங்களுக்கு ஆர்சிபி பிடிக்காதுல்ல, எனக்கு ஏன் ஆர்சிபி பிடிக்காம இருக்கணும்? எனக்கு என்ன தொட்ட குறை விட்ட குறை ஒண்ணும் கிடையாது. எனக்கு ஏன் சென்னை சூப்பர் கிங்ஸ் பிடிக்காம இருக்கணும்? சரி, எனிவே தட் செட் அசைட், இன்னைக்கு கூட நான் ஜிடிக்கு ஒரு ஸ்மால் எட்ஜ் கொடுத்துருங்க. அதனால நாளைக்கு சென்னை ஜெயிச்சுட்டா அப்படின்னு வந்துடாதீங்க உடனே கிளம்பி. சிஎஸ்கே ஹேட்டர் அப்படினுவாங்க. ஓகே, நானே போடுறேன். சென்னை நாளைக்கு லாங்கா ஆடி ஒரு நல்ல ஸ்கோரை போஸ்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பேட்டிங் தயவு செய்து ஆடுறேங்க. சேஸ் வேணாம், இந்த ஜிடி டீமோட சேஸ் வேணாம் அப்படின்னு சொல்லி இந்த எபிசோட் ஆஃப் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் brought to you by மாகா ஷாக்கா நிறைவு கொண்டு வரேன்.